குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 20/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 2 நிமிடம், திதி என்று மாலை 3 மணி 2 நிமிடம் வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் காலை 8 மணி 14 நிமிடம் வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாம யோகம் இரவு 8 மணி 18 நிமிடம் வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் மாலை 3 மணி 2 நிமிடம் வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். இன்றைய தினம் அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. சூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 14 நிமிடம் வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, அதோட சேர்ந்த அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. இன்று பாத்தீங்கன்னா ஈஸ்டர் நாள், ஈஸ்டர் டே. அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இன்னைக்கு. அதே போல இன்னைக்கு பைரவரை கும்பிடுவது மிக மிக சிறப்பு. அதாவது எதுக்காக பைரவரை கும்பிடலாம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் பைரவரை நிறைய விஷயத்துக்கு செய்யறாங்க. ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கும் தீபம் ஏற்றி வந்தால் ஒவ்வொரு விசேஷம் நடக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப இருக்கிறது என்னன்னா கடன் பிரச்சனை தான். அதனால இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இன்னைக்கு பைரவர் வழிபாட்டை செஞ்சுட்டு தனம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் இருக்கு. அந்த பதிகத்தை படிங்க. அதை படிச்சாலே பணம் வரும், கடன் தீரும். அங்கேயே பைரவர்கிட்டயே உட்கார்ந்து அபிஷேகம்லாம் நடக்கும். நடந்து முடிஞ்ச உடனே அலங்காரம் பண்ணும்போது இந்த பதிகத்தை உட்கார்ந்து படிங்க. தீபம் ஏற்றுங்க. 5 விதமான தீபம் ஏத்தலாம். 5 விதமான தீபம்னா நல்லெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், இந்த மாதிரி 5 வித எண்ணெய் தனித்தனியா வாங்கி தனித்தனியா ஏற்றி வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு, நிறைய நன்மைகள் உண்டு. சில பேர் எல்லா எண்ணெயும் கலந்து ஏத்துவாங்க. அதை ஏத்துறதை விட இந்த மாதிரி தனித்தனியா ஏத்தும் போது அதுக்கு உண்டான பலன் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோட இணைந்து அஷ்டமி வர்றதுனால, தேய்பிறை அஷ்டமி, பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது. கண்ணூறு கழித்தல், இன்னைக்கு திருஷ்டி சுத்தி போகலாம். அதே மாதிரி இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு கொடுத்த கடன் திரும்பி வர, இப்போ நிறைய வியாபாரிகள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா கொடுக்கும்போது இழுத்தடிப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவானும் மாந்தி பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். தனுசில் சந்திர பகவான், மீனத்தில் ராகு பகவான், புத பகவான், சுக்கிர பகவான், திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்கதான் இருக்கிறார். இன்னைக்கு காலையில், அதாவது மாலை 6 மணி 4 நிமிடத்துக்கு சந்திர பகவான் மகர ராசிக்குள் பிரவேசம் ஆவார். அப்போ மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும் மாலை. சரி, இப்பொழுது கொடுத்த கடன் திரும்பி வர பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வகுப்பெல்லாம் போடுறோம்னு சொல்லி இருந்தோம். அது வகுப்பு போடப்படும். அதே போல இப்போ நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த திருமணத்துல தான் நிறைய பிரச்சனை. நிறைய பிரச்சனைன்னா,
ஒருத்தர் ஆசைப்பட்டுடுறாங்க. அது கல்யாணம்னு வரும்போது அதுல நெறைய பிரச்சனைகள் வந்துருது. 2 பேரும் மனசார விரும்பி அது எல்லாம் நல்லா போயிட்டே இருக்கும். ஆனா திருமணம்னு வரும்போது, அந்த திருமணத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள். இந்த பொண்ணும் நல்லா விரும்பும், அந்த பையனும் நல்லா விரும்பி 2 பேரும் சரி திருமணம் பண்ணிக்கலாம். வீட்ல வீட்ல சொல்லி பண்ற ஒரு திருமணத்துல கூட நெறைய பிரச்சனைகள் வருகிறது. அது எதனால அப்டின்னா, ஒண்ணு என்ன பண்ணணும்னா, ஜாதகம் பார்க்காம, எதுவும் பார்க்காம, ஒரு கோயில்ல போய் திருமணம் பண்ணிட்டா, எந்த பிரச்சனையும் வராது. சரி ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே, நான் இருக்கிற உண்மைய சொல்றேன். யாரும் தவறா நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அந்த மாரி இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்ப ஜாதகம் பார்க்கும்போது, சில பிரச்சனைகள் அந்த இடத்துல வந்துருது. இப்போ நெறைய இப்போ என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்த்தார். அவரு இங்க இல்ல அவரு, டெல்லியில இருந்து பார்த்தாரு. அவரு 7 வருஷமா ஒரு பெண்ண விரும்பி இருக்காரு. அந்த பொண்ணும் விரும்பி இருக்கு. அ 2 பேர் வீடும் நல்ல வெல் செட்டில்டு தான். ரொம்ப ஒண்ணுமே இல்லன்னும் சொல்ல முடியாது. ஆனா, பாருங்க, அ அவரு என்கிட்ட சொல்லல. ஒரு பொண்ண விரும்பினேன், இது பண்ணேன் அப்படின்லாம் சொல்லல. நானா கேட்டேன். "நீங்க ஒரு பெண்ண விரும்பி அந்த பெண்ணு அது திருமணம் நடக்காம போயிடுச்சா உங்களுக்கு?" அப்படின்னு. அது என்னன்னா, யாருக்கு ஒருத்தருக்கு 6ஆம் வீட்ல சுக்கிரன் நிக்கிதோ, நல்லா புரிஞ்சுக்கணும். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் நின்றால், அவங்களுக்கு ஒரு பெண்ணால அந்த திருமணம் நின்னு போயிடும். ஒரு பெண் அப்படின்னும்போது, திருமணம் ஆகறதுக்கு முன்னாடி சுக்கிரன் அம்மா, சித்தி, அக்கா, மாமி, அண்ணி இந்த மாரி ஒரு கேட்டகரிய நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கூட இருக்க நண்பர்கள், அதாவது பெண் நண்பர்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கூட இருக்கிற பெண் பிள்ளைங்களே சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. திருமணம்னு வரும்போது. அப்ப என்ன ஆகும்னா, 7 வருஷம் ஆசைப்பட்டு லவ் பண்ணி விரும்பி இதுவானா கூட, அந்த இடத்துல ஒரு பெண்ணால நிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நெறைய நெறைய பேரு இத எடுத்து பாருங்க வேணும்னா. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நெறைய ஜாதகம் இப்ப அப்படிதான் வருது. 5 வருஷம் லவ் பண்ணேன். ஆனா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பையன 5 வருஷம், 6 வருஷமா லவ் பண்ணேன். இங்கேயும் இப்படிதான் பிரச்சனை ஓடுது. இது ஒரு பிரச்சனை. 6ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்கிறது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை, செவ்வாய், சனி இணைந்தாலும் அந்த இடத்துல திருமண தடை ஏற்படும். சந்திரன், சனி ஒண்ணா சேர்ந்தாலும் இது ஒரு புணர்வு தோஷத்தை கொடுத்து திருமணமான மேடையில போய் தாலி கட்டுற நேரத்துல கூட நிக்கக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தும். இந்த மாரி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணணும்னா, உண்மையிலே சொல்றேன். நான் சொல்றேன் யாரும் தவறாலாம் எடுத்துக்காதீங்க. ஜாதகத்தையே பார்க்காதீங்க. புடிச்சிருக்கா? மனப்பொருத்தம் இருக்கா? கோயில்ல போய் கல்யாணம் பண்ணுங்க. நீங்க ஜாதகம் பார்த்து, சத்திரத்த பார்த்து, இது பண்ணி லக்னம் குறிச்சு, தாராபலம் மட்டும் பாருங்க. தாராபலம்னா என்ன அப்டின்னா, அன்னைக்கு கல்யாணம் பண்ற அன்னைக்கு அந்த நட்சத்திரத்த வச்சு 2 பேருக்கும் சாதகமா இருக்கா? சம்பத்து தாரையா இருக்கா? மைத்திரமா இருக்கா? பரம மைத்திரமா இருக்கா? அந்த மாரி தாராபலன் அன்னைக்கு உங்க 2 பேருக்கு திருமணம் நடக்கிற அன்னைக்கு, உங்க நட்சத்திரத்துக்கு ஏத்த மாரி அன்னைக்கு தாராபலம் இருந்ததுன்னா, நிச்சயமா திருமணத்தை பண்ணலாம். ஒண்ணும் தவறே கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா, நெறைய பேரு இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நல்லா எல்லாம் நடக்குது. ஆனா திருமணம்னு வரும்போது இந்த பிரச்சனைய கொண்டு வந்துர்றாங்க. பார்த்தா 7ல செவ்வாய் இருக்கிறது. ஏன் இதெல்லாம் ஜாதகத்தையே பார்க்காதீங்க. விரும்பிட்டீங்க, ஆசைப்பட்டுட்டீங்க. எதுக்கு அதுக்கப்புறம் போயி இதெல்லாம் பார்த்து, புணர்வு தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்குன்னு பார்த்துட்டு, அதுல அதுல ஒரு மன கஷ்டம் அந்த திருமணத்த நிக்கிறத விட, எதுவுமே பார்க்காம, ஒரு கோவில்ல போயிட்டு, ஒரு சிவன் கோயில்லயோ, முருகர் கோயில்லயோ, உங்களுடைய குலதெய்வ கோவில்லயோ, உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமா இருக்கோ, அந்த கோயில்லயே போயிட்டு திருமணத்த பண்ணிடுங்க. எதுக்கு வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணணும்?
இப்ப 7 வருஷம் லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு இப்போ வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் நடக்க போகுது. அப்போ இந்த பையனுடைய மனநிலையும் யோசிச்சு பாருங்க. அந்த பெண்ணினுடைய மனநிலையும் யோசிச்சு பாருங்க. அது அப்பா, அம்மா முதல்லயே சொல்லிடலாம்ல. இல்லப்பா எங்க குடும்பத்துக்கு இது ஒத்து வராது. இந்த ஜாதகம் ஒத்து வரலன்னு சொல்லிட்டா, பிரச்சனை இருக்காது. ஆசைய வளர்த்துக்க மாட்டாங்க. இல்லைங்களா? இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனால யாருடைய ஜாதகத்துலலாம் செவ்வாய், சனி, சனி, கேது, செவ்வாய், கேது இந்த மாரி காதல் தோல்வி அடையறது எதனாலன்னா, 6ஆம் வீட்ல இருக்கக்கூடிய சுக்கிரனால. அதனால எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதன் பிறகு புடிச்சிருந்தா போய் கல்யாணத்த பண்ணின்னு வந்துருங்க. உண்மையிலே சொல்லப்போனா. அப்படி பண்றவங்க யாருமே நல்லா இல்லாம இல்ல. எல்லாம் நல்லா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நல்லா இருக்காங்க. அதனால அதெல்லாம் யோசிக்காதீங்க. சரி, இப்போ குடுத்த கடன் திரும்பி வர. ஒரு கடன் குடுக்குறீங்க. இது முக்கியமா வியாபாரிகளுக்கு தான் இந்த பதிவு. தாங்க கொடுத்த கடன் தொகை திரும்ப பெற்றிட என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சுதர்சன சக்கரத்தாழ்வார் இருக்காரு இல்லையா? அந்த சக்கரத்தாழ்வார செவ்வாய்க்கிழமை தோறும் இது எழுதி வச்சுக்கிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இத ஆரம்பிங்க. இந்த ஒரு பதிகம் ஒண்ணு இருக்கு. நாமாவளின்னு கூட சொல்லலாம். நம்ம அர்ச்சனை பண்றோம் இல்லையா? அந்த மாரி கூட சொல்லலாம். இத என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் சக்கரத்தாழ்வாருக்கு இந்த 5 நாமாவளிய 21 முறை அடிப்பிரதட்சணம் செய்து எங்க இந்த சக்கரத்தாழ்வாருக்கு போயிட்டு சுதர்சன பகவான் சொல்றோம் இல்லையா? அந்த சக்கரத்தாழ்வாருக்கு இந்த 5 நாமாவளியை 21 முறை குறையாமல் சொல்லி, இந்த அடிப்பிரதட்சணம் செய்து வந்தால், நீங்க குடுத்த கடன் தொகை சீக்கிரமா உங்களுக்கு வசூலாகும். அதே மாதிரி இந்த ஒரு தொகையில ஒரு சின்னதா ஒரு தொகையை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமிக்கு செலவு செய்யணும். சரி, இப்ப நான் இந்த மந்திரத்த சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஓம் பாஷாண்ட ஜனகண்ட நாய நமக. ஓம் நாராயணஞ்சானு நுவர்த்தினே நமக. ஓம் நைகமார்த்த பிரகாசனாய நமக. ஓம் பலிநந்தன தோர்தண்ட கண்ட நாய நமக. ஓம் விஜயாக்கிருதயே நமக. ஓம் அகஸ்திய ஓம் விஜயாக்கிருதாய நமக அப்படின்னு இது 21 முறை சொல்லுங்க. ஒவ்வொன்னுத்தையும் 21 முறை சொன்னா ரொம்ப நல்லது. ஓம் பாஷாண்ட ஜனகண்ட நாய நமக அப்படின்னு 21 முறை. இத நீங்க 21 முறை 21 முறை சொல்லி நீங்க அடிப்பிரதர்ஷனம் செய்து வந்தால், நீங்க வியாபாரிகள், முக்கியமா வியாபாரிகள், மளிகை கடை வச்சிருக்கவங்க, பெரிய பெரிய கடை வச்சிருக்கவங்க, கமிஷன் ஏஜென்ட், இந்த கொத்தவால் சாவடி கோயம்பேடுலலாம் பெரிய பெரிய கடைக்காரங்க, இவங்கெல்லாம் கடன் குடுத்துட்டு திரும்பி வராம எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ இந்த மாரி இத செய்யும்போது, உங்களுடைய குடுத்த கடன் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பை இவர் ஏற்படுத்தி குடுப்பார். செய்யுங்க. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் கோபப்படாம இன்னைக்கு உங்க செயல்பாடு இருக்கணும். கோபத்தை அடக்கணும். கோபத்தை அடக்கினால் நன்றாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்குள்ளாரே சூரியன், செவ்வாய் வீட்டில் சூரியன் வந்தாலே சூரியன் செவ்வாய் சேர்க்கைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. சரிங்களா? அதே மாதிரி கோபத்தை இன்னைக்கு கட்டுப்படுத்துங்க. நடைப்பயிற்சிகள் மூலம் மன அமைதி ஏற்படும். வாக்கிங் போங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க இன்னைக்கு. நல்லா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி விவசாயம் சார்ந்த பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். மக்கள் தொடர்பு பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வெளி உணவெல்லாம் தவிர்த்துருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் தவிர்த்துருங்க இன்னைக்கு. நீங்க எந்த செயல் செய்தாலும் அதுல ஒரு கவனத்தை வைங்க. குடும்பத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைதியா இன்னைக்கு எந்த ஒரு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே,
கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இன்னைக்கு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல்லாம் அமையும். உயர் பொறுப்பில் இருப்பவரின் நட்பு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். இருந்தாலும் மாலை வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் கவனமா இருங்க. அதுவே போதும். ஏன்னா மாலை 6 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதன் பிறகு மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பமாக. அதனால 6 மணி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும். உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் குடுங்க. மனசுல நெறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு எல்லா விதத்திலும் நிதானத்தோடும், அமைதியோடும் இருந்தால் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஆஞ்சநேயர வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய இசை கிழக்கு திசை அதிசயன் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர் நட்புகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கவனமா இருக்கணும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்கள் இன்னைக்கு எந்த வேலை செய்யணும்னு நினைச்சாலும் 6 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிடுங்க. அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகுது. அதனால ஒரு சோர்வு, ஒரு விதமான மாற்றங்கள் உங்கள் உடல்ல ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. ஒரு சோர்வுனா என்ன? ஒரு அசதியெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சொத்துக்கள்ல மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். கூட பிறந்த சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து உங்களுடைய செயல்பாடு இருக்கட்டும். திடீர் செலவுகள் மூலம் சேமிப்புலாம் இன்னைக்கு குறையும். அதே மாதிரி பத்திரப்பதிவு துறையில் இருப்பவர்கள் அவர்களெல்லாம் இன்னைக்கு சிந்தித்து உங்களுடைய செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உறவுகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி உங்க செயல்பாட்டுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்துல கவனம் தேவை. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை அதிசய எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு இருக்கும். இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி வர பைரவருக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும். அந்த செலவு தேவையா தேவையற்றதான்னு யோசிச்சு செலவு பண்ணுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, தாய் வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த ஒரு விதமான இறுக்கம் அதெல்லாம் இன்னைக்கு விலகும். அடுத்த மொழி பேசும், பிற மொழி பேசும் மக்கள் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய தினம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் நலன்ல கவனம் தேவை. உத்தியோகத்தில் அதிகமா பொறுப்புகள்லாம் இன்னைக்கு கூடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுங்கள். இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய இசை வடகு திசை அதிசயன் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாகும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா விஷயத்திலுமே பணம் குடுக்கல் வாங்கல் எல்லாத்திலுமே கவனமா இருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உடன் பிறந்த சகோதர வழியில கொஞ்சம் அனுசரிச்சு செல்லுங்கள். ஏன்னா 12ஆம் வீட்டுல செவ்வாய் பகவான். அதனால கொஞ்சம் கூட பிறந்த பிறப்புல கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய தினம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்துல புதிய அனுபவங்கள் ஏற்படும். சொத்து விஷயத்துல சிந்தித்து முடிவெடுங்க. இந்த பூர்வீக சொத்தெல்லாம் இருக்கு, அதுல வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் யோசிச்சு பேசணும். சிந்தித்து பேசி முடிவெடுக்கணும். அதே போல நீண்ட தூர பயணங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதனால கொஞ்சம் அனுகூலம் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கால் வலி வராம பார்த்துக்கோங்க. கால் வலி ஏற்படும். சின்ன சின்ன ஒரு வலிகள்லாம், மூட்டு வலி அந்த வலிலாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. ஏற்பட்டாலும் அதெல்லாம் கொஞ்சம் விலகும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். உங்களுடைய ஆசைகள், அதாவது நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்குலாம் வீடு வாங்கணும், நகை நட்டு வாங்கணும், ஆடை ஆபரணம் வாங்கணும், இது மாதிரி ஒரு வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கணும், இப்படிலாம் ஒரு ஆசைகள் இருந்து வந்ததெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள்
எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் அனுகூலமாக அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி சிறு தொழில் பண்றவங்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் தடை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கும். அதனால கவனமா இருங்க. அதே போல பொழுதுபோக்கு விஷயத்துல செலவு செய்ய நேரிடும். அது வேணுமா வேணாமான்னு யோசிச்சு நீங்க தான் பண்ணிக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனமா செயல்படக்கூடிய ஒரு தருணம். ஒரு புதுமையான செயல்கள்ல ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்த மொழி பேசும் மக்களிடம் இன்னைக்கு கனிவோடு செயல்படுங்க. வாடிக்கையாளரின் ரசனையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல ரொம்ப கவனம் தேவை. இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் இன்னைக்கு மறையும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க முடிவெடுத்து வாங்கலாம். தந்தை வழியில கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஏன்னா 12ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அதே சமயத்துல தந்தை சார்ந்த உறவுகளிடத்தில் கொஞ்சம் நிதானமா இருந்தா சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்படும். அது கொஞ்சம் கவனமா கையாண்டீங்கன்னா அந்த விரயத்தை தடுக்கலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானத்தோட பேசுங்க, கனிவோட பேசுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். வரவுகள்ல மந்தமான சூழல் இருக்கும். சுபகாரியத்துல தடை தாமதங்கள்லாம் ஏற்பட்டு விலகும். புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும். சுபகாரியம் தொடர்பான செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்கள். உறவுகள் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் கவலைகள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. குடும்ப உறுப்பினர் ஒத்துழைப்புகள்லாம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் இன்னைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தடைப்பட்ட சில காரியங்கள்லாம் இன்னைக்கு முடிகின்ற ஒரு தருவாய் இருக்கு. உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடிப்படை வசதிகள்லாம் இன்னைக்கு மேம்படுத்துவீங்க. வீட்டுல தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து செயல்பாடு இருக்கட்டும். புதிய கனவுகள்லாம் இன்னைக்கு உங்க மனசுல ஏற்படும். குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படுகின்ற நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு போட்டி நிறைந்த நாளாக இருந்தாலும் ஜெயிப்பது உறுதி. அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிசய எண் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்கார அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனசுல ஒரு தெளிவு இன்னைக்கு ஏற்படும். இன்னைக்கு குழப்பமா இருந்ததெல்லாம் இன்னைக்கு அந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கும். நினைத்த வேலையை செய்து முடிச்சிருவீங்க. தேவையற்ற பேச்சுக்களை இன்னைக்கு குறைத்து கொள்ளுங்க. அதாவது தேவையில்லாத ஒரு விதண்டாவாத பேச்சு அதெல்லாம் இன்னைக்கு குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். கணவன் வழியில அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். பெண்களுக்கு
திட்டமிட்ட காரியத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தை காட்டாதீங்க. புத்திசாலித்தனத்தை இன்னைக்கு விவேகத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது. இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய நாராமன் அச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். திருவோணம் நட்சத்திரம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுவது சிறப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு மாற்றமான சூழல் அமையும், அனுகூலமான சூழல் அமையும். வெளிவட்டாரத்தில் நட்புகளால் புதிய அனுபவம் ஏற்படும். அதே மாதிரி வியாபாரத்திலும் சரி, வர்த்தகம் அப்படின்னா கமிஷன் மாதிரி செய்வாங்க, ட்ரேடிங் பண்றவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு சிந்தித்து செயல்படணும். ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறீங்கன்னா யோசிச்சு இன்னைக்கு போடுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. வாகன வகையில ஆதாயம் ஏற்படும். இந்த வண்டி வாகனம் எல்லாம் வாங்கி விற்கிறவங்க, செல்லர் அண்ட் பையர்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். வெளி உணவுகள்ல கவனம் தேவை. எதிர்பாராத சில பயணங்கள்லாம் சாதகமாக இருக்கும். இன்னைக்கு மனசுல ஒரு நிம்மதி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய வடகிழக்கு அதிசயின் 3ஆம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கும். மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு உடன்பிறப்புகள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. நீங்க உங்களுடைய உடன்பிறப்புக்கு வர்த்தகம் சார்ந்த பணிகள்ல மேன்மை அதிகரிக்கும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள்லாம் இன்னைக்கு விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். வெளி உலக தொடர்பெல்லாம் இன்னைக்கு நட்புகள், வெளியுலக தொடர்புகள், நட்புகள் இதெல்லாம் விரிவடைகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். நலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயின் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.